87, 88, 92, 93, 76, 77 இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லயனாக இருக்கும். பசங்க நிறையா இருக்கானுங்க, கல்யாணம் ஆகலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 88, 89 பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் ஆகிருக்கு, டைவர்ஸில் போய் நிற்கிது. அப்போ சொத்து இருக்குமா, அங்கே சுகம் இருக்குமா? இந்த 4ஆம் இடத்துல சூரியனோ 7ல் சூரியனோ அல்லது 12ல் சூரியனோ சம்மந்தப்பட்டா அடுத்த கேள்வி கேளுங்க, உனக்கு அரசாங்கத்தில் பென்ஷன் உண்டான்னு கேளுங்க. இந்த குடும்பத்தில் அரசாங்க வரவு இருக்கான்னு கேளுங்க, இல்லைன்னு பதிலே வராது. சிம்பிள். சாப்பாடு சமைக்கிறீங்களா வீட்டில் பொம்பளைங்க? வீட்டுக்கு யாராவது வராங்களா? என் பையனுக்கு வேணும், என் புருஷனுக்கு வேணும் அப்படிலாம் பண்ணாதீங்க. வரவங்களுக்கு நிறமாக சாப்பாடு போடுங்க. அதை விட புண்ணியம் 1000 கோயிலுக்கு போயிட்டு வந்த புண்ணியம் அது. அடுத்ததாக சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பிரசன்னத்தின் கோல்டன் ரூல்ஸ் ஐயா அவருடைய முதல் முறையாக ஜானகிராமன் ஐயா அவர்கள் நம்மளுடைய சங்கத்துக்கு முதல் முறையாக வந்திருக்கிறார். ஐயா அவர்களுடைய வீடியோலாம் பார்த்தா மிக பிரம்மாண்டமாக இருக்குது. அற்புதமான முறையில் அலட்டிக்காமல் பலன் சொல்லக்கூடிய சூட்சமான விதிகள் எல்லாம் மிக எளிமையாக டக்கு டக்குன்னு சொல்லக்கூடிய மகா திறமை வாய்ந்தவர் ஐயா சுக்ரீவன் ஜானகிராமன் ஐயா அவர்களை பிரசன்னத்தின் கோல்டன் ரூல்ஸ் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐயா வாங்கய்யா. அனைவருக்கும் நமஸ்காரம். எனது வழிகாட்டியான தங்கபாண்டியன் ஐயா அவருக்கு எனது முதல் நன்றி. குமரன் அண்ணா, பவளம் அண்ணா, ஜெயசூரிய நாராயண் அண்ணா அனைவருக்கும் என்னுடைய நன்றி. பிரசன்னத்தில் கோல்டன் ரூல் சிம்பிள். முதலே அண்ணா சொன்னார் நிமித்தம் கற்றுக்குங்க அப்படின்னு. ஜோதிடருக்கு முதல்ல எது தெரியணுன்னாக்கா சகுன நிமித்தம் தெரியணும். நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் படிங்க, அது பிரச்சனை இல்லை. பாயிண்ட்ஸ் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாங்க. ஆனால் அந்த பாயிண்ட்ஸ் எல்லா ஜாதகத்துக்கும் ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு ரூலு இப்போ சொன்னார், ராகு தசைக்கு போய் குண்டுமணியை போடு அப்படிங்கிறாரு. குண்டுமணி ராகு நல்லது பண்ணால் நீங்கள் போய் குண்டுமணியை போட்டு ராகு கெட்டுடுச்சுன்னா சரிங்களா? அப்போ நம்ம அந்த விஷயத்தை யோசிக்கணும் இல்லைங்களா? யோசிக்கணும். அவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயில் பரிகாரம் இப்போ நம்ம சொல்கிறோம், இந்த கோயிலுக்கு போய் இந்த விளக்க போடுங்க, இந்த இதை பண்ணுங்க அப்படின்னு. முதல்ல தாய் தகப்பனுக்கு மரியாதை பண்ணுறோமா? அவங்கள நினைக்கிறோமா? ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் காலைல கூட நம்ம தம்பி வந்திருந்தார், அவர்கிட்ட ரூமில் சொல்லிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது, எங்கள் பாட்டிக்கிட்டையும் எங்கள் அம்மாட்டையும் தான் கற்றுக்கிட்டேன் அந்த சகுன நிமித்தத்தை, இந்த சோழி எப்படி பரண்டா எப்படி பலன் சொல்லணுங்கிறத. ஒரு மீட்டிங் பேசினேன், சூரியன் சனியை பற்றி பேசிட்டு வந்தேன். எங்கள் அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க தான் மூத்தவங்க அந்த ஜெனரேஷனில், நான் லாஸ்ட்டு. இப்போ 87 வயசாகுதுண்ணா, 87 ஆகுது. என்னை கூப்பிட்டு சூரியன் சனிக்கு என்னடா பலன் சொன்னேன் அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஆடினேன். அவங்க சொன்னாங்க ஏன் ஜாதகத்தை போடுறா அப்படின்னுச்சு. 53ல் அவங்களுடைய திருமணம், குடும்பத்தில் மூத்த பெண், பணக்கார வீட்டு பெண், 2வது திருமணமாக கட்டி கொடுக்குறாங்க. ஜோதிடம் தெரிந்த எனது பெரிய தந்தை 2வது திருமணமாக கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா, ஏன்டா கொடுத்தாங்கன்னு எல்லாருமே சந்தேகப்பட்டாங்களாம். அப்போ சொன்னாங்க, நான் இவ்வளோ நீண்ட ஆயுள், எனக்கு இத்தனை பிள்ளைங்க, கோடீஸ்வரியாக இருக்கேன், யார் வைக்கிறதா செய்கிறது? சூரியன் சனி தான் செய்யுது. அந்த சூரியன் சனி. அப்போ அந்த கிரகங்கிறது எதுனாக்கா நம்ம யூகம் பண்ணிடணும். பையன் அழகாக இருக்கானா, பணக்காரனாக இருக்கானான்னு தேவையில்லை, கிரகம் வேலை செய்யுமா இந்த இடத்துல போனால், செய்யாதா அப்படிங்கிறத முதல்ல நம்ம யூகம் பண்ணிக்கணும். இதில் என்னுடைய தாய் தந்தையருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இதில் என்ன ஒரு விஷயம், என்ன மைக் ஆடிக்கிட்டே இருக்கு, வரமாட்டேங்குதுண்ணே. இதில் ஒரு பிரசன்னத்துக்கு போகிறேங்க, ஒரு இடத்துக்கு போகிறேன், காரில் தான் போகிறேன். பிரசன்னத்துக்கு நம்ம போகும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்க தான் நின்று கூப்பிடணும். ஒரு நல்ல வசதியானவங்க தான். போனோன்னே இந்த டிரைவர் பையன் பேசாமலே வந்துக்கிட்டு இருந்தான். அண்ணா நீங்கள் என்னண்ணா ஜோசியாரா அப்படின்னா. ஆமாயா ஏதோ தெரியும் கொஞ்சம் அப்படின்னேன். சரிண்ணா என்னை பற்றி சொல்லுங்கண்ணா.
நீ இப்போ வந்து ஒரு வண்டி எடுக்கலான்னு இருக்கையா அப்படின்னேன். அப்படியே என்னை பார்த்தான் திருப்பிக்கிட்டு, நீ ரோட்டை பாரு அப்படின்னேன். எய்த்தாப்புல ஒரு வேன் ஒன்று வந்துச்சு. நீ வேன் எடுக்கலான்னு இருக்கியான்னு கேட்டேன். படார்னு காரை நிப்பாட்டிட்டான். இது என்னண்ணா இது எப்படி நான் சொன்னீங்க அப்படின்னா, நீ எடுத்தினா வண்டி ஓடாதியா அப்படின்னா, நீ வந்து ஆள் புக் பண்ணி விடுவ, ஓட்டுறது வாடகை கார் ஓட்டிக்கிட்டு இருக்க, இந்த புக் பண்ணி விட்றதுல வந்து கமிஷன் நிறையா வரும், வேணா சின்ன கார் எடுத்துக்கோ, கடன் அடைஞ்சிரும், உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நல்லா கவனிச்சிங்க, கல்யாணம் ஆகலை, உனக்கு கூட பிறந்தவ 4 பேர் இருப்பா, 2 பேர் வாழா வெட்டியாக வீட்டுக்கு வந்திருப்பா, ஒருத்திக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கும், அவள் படிக்கிறேன்னு எட்ட உட்காந்துருப்பா, இன்னொருத்தி மட்டும்தான் சுபமாக இருப்பா, அவள் சுபமாக இருக்கிறவன் 4வது ஆள் அப்படின்னு மிரண்டுட்டான். இது எப்படின்னா அப்படின்னா, அவன் அந்த பையன் கிறிஸ்துவ பையன், அதையும் சொன்னேன். இது என்னடானாக்கா, அப்போ போன லக்னம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் காலையில் போகும்பொழுது மிதுனம் போனது 10ஆம் இடத்துல இன்றைக்கி கோச்சாரத்தில் எத்தனை கிரகம் இருக்குதோ அத்தனை கிரகம் அந்த குடும்பத்தில் உள்ள சந்ததி. அண்ணன் சொன்ன அதே ராகு முதல் 2 எடுத்துட்டுது. ராகு ஒட்டி வரக்கூடிய கிரகங்கள் எது எதோ அதை கெடுத்துரும். அடுத்தது இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, சொந்த வீடு இல்லை, 4ஆம் இடத்துல கேது. கேது 4. யார் ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல கேது இருக்கோ அவனுக்கு பூர்வ புண்ணியம் கிடையாது, குலதெய்வம் தெரியாது. முதல் பாயிண்ட் எடுத்துங்க. அவனுடைய வீடு மேக்சிமம் தெற்கு பார்த்த வாசலாக தான் இருக்கும், அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் கேளுங்க, இப்போ ஒரு லக்னம் விழுது, அந்த ஆருட லக்னத்துக்கு 5வது லக்னத்தை மாற்றுங்க, அது எந்த திக்கு இருக்கோ அதான் அவனுடைய பாட்டம் வீடு. பாட்டம் வீடு, அந்த பாட்டம் வீடை வந்து அது வந்து அவன் மாடி வீடா கூரை வீடா இல்லை அந்த வீடும் நாசமாக போச்சான்னாக்கா அங்கே பாவி கூடுதான்னு பாருங்கள். முதல் கெடும்பாவி பார்த்தீங்கன்னாக்கா மாந்தி தான். மாந்தினா அங்கே நாசம் ஒன்றுமே இல்லை. 1 5 9 திரிகோணம் ஏறி இருக்கும் ஜாதகத்தில், ஆகா ஓஹோன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா 5ல் போய் மாந்தி சேர்ந்துருப்பான், எல்லாத்தையும் பாட்டம் இருந்திருக்கும், பாட்டம் எல்லாத்தையும் அழிச்சிருப்பான். 9ல் போய் சேர்ந்ததுன்னா அப்பா அழிச்சிருவான், லக்னத்தில் சேர்ந்ததுன்னா இவன் அழிச்சிருவான். மாந்தியோட மகிமை அண்ணன் சொன்னார். மாந்தி பார்த்துட்டு வந்து இப்போ பிரசன்னம் பார்த்துட்டுனா குளிச்சுட்டு தானே பார்ப்பீங்க அப்படின்னாரு. கட்டாயம் குளிக்கணும். சாப்பிடவே மாட்டேன் நான், கேட்டால் சாப்பிட்ட மாதிரியே உட்காந்துருப்பேன் சாயந்தரம் வரைக்கும். அன்றைக்கி நான் போன இடத்துக்கு காலையில் நான் 11 மணி 12 மணிக்கு போனேன். எனக்கு முடிச்சுட்டு வரும்போது சாயந்தரம் 7 மணி ஆச்சு. 7 மணி வரைக்கும் 3 காஃபி தான் குடித்தேன், சாப்பிடவே இல்லை. அவன் அந்த டிரைவர் கூட கேட்டான், என்னென்ன சாப்பிடாமலே இருக்கீங்களான்னா. ஒன்றும் இல்லைப்பா விடுப்பா, இல்லைனாக்கா எனக்கு தலைவலி வந்துடும் அப்படின்னு. எதுக்காகனாக்கா ஒரு ஜாதகம் எடுக்கிறோம் பார்க்குறோம். அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு இன்சிடெண்ட் அந்த சம்பவத்துலேயும் நடக்குது, அதையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். காஞ்சிபுரத்துலேருந்து இதே மாதிரி ஒரு பையன் நண்பர், அவர் நிறைய ஜோதிட ஆராய்ச்சி, நிறைய சான்ஸ்கிரிட் புக்கை வந்து மொழிபெயர்ச்சி புக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு, நிறையா பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அது பேர் சொல்ல வேணாம் அப்படின்ட்டாரு. அந்த பையன் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு. அண்ணா அப்படின்னாரு. என்னப்பா அப்படின்னா, என் பையன் காணாம போயிட்டான் அப்படின்னாரு. கிடச்சிட்டாங்க அப்படின்னாரு. நான் சிரித்தேன். சிரித்தோன்னே என்னென்ன சிரிக்கிறீங்க அப்படின்னா, அப்படியே சைடில் நான் பார்க்குறேன், ஒரு ஆட்டோக்காரன் வந்து இடிக்கிற மாதிரி வந்துட்டான். நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைப்பா, பணத்தை காணா போயிருக்கோம், நல்லா புரிஞ்சுங்க, இடது பக்கம் பணத்தை காணா அடிச்சிருப்பான், ஆட்டோ ஸ்டாண்டு பக்கம் போய் தேடி பாருன்னு. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலண்ணா, திருப்பி ஃபோன் பண்ணிட்டான், பையன் கிடச்சிட்டான், ஆட்டோ ஸ்டாண்டில் தான் பணத்தை தேடிட்டு இருக்கான் அப்படின்னு. எதுக்காகனாக்கா நம்ம பாருங்கள், அப்போ நமக்கு என்ன ஆருடம் ஓடுதோ பலன் மாறி மாறி வருது. நோட் பண்ணிங்க, ஒரே கிரகம் தான் அங்கே நிற்கிறது. நான் சொல்கிற சம்பவங்கள் எல்லாம் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளார லக்னம் மாறி இருக்காது, ஆனால் பலன்கள் மாறி மாறி வரும். அப்போ பரிகாரம் ஜெயிக்குமா பலன்கள் ஜெயிக்குமா அப்படின்னாக்கா பலன்கள் கட்டாயமாக ஜெயிக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒருத்தனுக்கு நல்லா எடுத்துங்க, லக்னம் கிடட்டும், 5ஆம் இடம் கிடட்டும், அவனுடைய 11ஆம் இடமும் கிடட்டும், அவனுக்கு 4ஆம் இடம் வலுத்து 10ஆம் இடம் வலுத்துருச்சுன்னு வைங்களேன், அவன் கோடீஸ்வரனாக இருக்கான். பார்த்துட்டேன். 4 10 வலுத்தவனுக்கு, 4 5 வலுத்தவனுக்கு பார்த்தீங்கன்னா 9 10 கை கொடுக்குது. 3ஆம் இடம் வலுத்தவனுக்கு பாருங்கள், ஒரு அவனுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து கட்டையில் போகிற வரைக்கும் உட்காந்தே இருப்பான், தம்பிக்காரன் சம்பாரித்து போட்டுக்கிட்டு இருப்பான். 3ஆம் இடம் வலுத்தவனுக்கு ராஜபோக வாழ்க்கை. அதே மாதிரி சுக்கிரதசை வந்துருச்சுனாக்கா உடனே வந்து ஆகா ஓகோ காசை அள்ளி கொட்டிடும்னு நினைக்காதீங்க.
சுக்கிரதசை நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, சுகபோகமான வாழ்க்கை. அவனுக்கு அடி வயிற்றில் கை வைக்கப்படாது. கிட்னி கட்டாயமாக கிட்னி சம்மந்தமான பிரச்சனை கட்டாயம் வரும், நீர்தாரை சம்மந்தமாக. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு கோயில் இப்போ வர பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திருமணம் ஆகலை, நிறைய பையனும் இருக்கானுங்க. 87, 88, 92, 93, 76, 77 இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லயடாக இருக்கும். பசங்க நிறையா இருக்கானுங்க, கல்யாணம் ஆகலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 88, 89 பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் ஆகிருக்கு, டைவர்ஸில் போய் நிற்கிது. நீங்கள் அந்த திருமண பொருத்தம் பார்க்குறப்ப நல்லா கவனிங்க. 4 கூடையவன் 7க்கு போயிடுச்சுன்னு வைங்க. முதல்ல பொண்ணுக்கு இருந்ததுன்னா அம்மா இருக்கப்படாதுன்னு முடிவு பண்ணிங்க, வாழ விட மாட்டான். 4 கூடையவன் 7க்கு போனால் அம்மாக்காரி இருந்தால் பொண்ணை வாழவே விட மாட்டான். பையனுக்கு இருந்துட்டுனா இவன் தனியாக பொண்ணோட போயிடுவான். ஈஸியாக முடிவு பண்ணிங்க. 4 கூடையவன் 7க்கு போனான். அப்போ சொத்து இருக்குமா, அங்கே சுகம் இருக்குமா? இந்த 4ஆம் இடத்துல சூரியனோ 7ல் சூரியனோ அல்லது 12ல் சூரியனோ சம்மந்தப்பட்டா அடுத்த கேள்வி கேளுங்க, உனக்கு அரசாங்கத்தில் பென்ஷன் உண்டான்னு கேளுங்க. இந்த குடும்பத்தில் அரசாங்க வரவு இருக்கான்னு கேளுங்க, இல்லைன்னு பதிலே வராது. கட்டாயம் உண்டு. காலையில் நண்பர் சொன்னார், சந்திரனுக்கு 2ல் லக்னத்துக்கு 2ல் செவ்வாய் இருந்தால் மிலிட்ரியில் தான் இருப்பாங்க அப்படின்னாரு. கிடையாது. அதிகாரமிக்கவன் ராசிக்கோ லக்னத்துக்கோ 2ல் செவ்வாய் இருந்தால் அதிகாரம், அவன் பேச்சை தான் அந்த குடும்பம் கேட்கும். அதுக்கப்புறம் தான் மிலிட்ரிலாம். நீங்கள் அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு போய் பாருங்கள், சூரியன் எவனுக்கெல்லாம் மறைஞ்சிருக்கும் அவன் அரசாங்க வேலையில் இருப்பான், ஆட்சியானவன் இருக்க மாட்டான். மருத்துவருக்கு போய் பாருங்கள், சூரியன் செவ்வாய் எல்லாம் சேர்ந்துருக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. இது எல்லாம் ஒரே ரூல் தான். நீங்கள் அதே படிப்பு எடுங்களேன், சூரியன் ராகு சுக்கிரன் செவ்வாய் இது எல்லாமே போனீங்கன்னா ஒன்று டாக்டர் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு சொல்லி பாருங்கள், அப்ளை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த 2ஆம் இடம் 4ஆம் இடம் 6ஆம் இடம் அதெல்லாம் தூக்கி அப்படியே எட்ட வச்சுருங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவன் பிறந்த ஜாதகமும் தேவையில்லை. வந்து உட்கார்ற நேரத்துக்கு கோச்சாரத்தை போடுங்க. இதில் இந்த கிரகம் சம்மந்தப்படுதா, அவன் இந்த வயசில் இருப்பானா, இத்தனாவது பிறவியா, நல்லா கவனிச்சுங்க. லக்னத்தில் சூரியன் உச்சம் அடைஞ்சிருந்துன்னு வைங்களேன், துணிச்சலாக கேளுங்க, அவனுக்கு முதல் குழந்தை அபார்ஷன் ஆகிருக்கும் அல்லது அவன் தாமத புத்திரம், மாற்றமே கிடையாது. லக்னத்தில் சூரியன் உச்சம் அடைஞ்சிருந்தா அல்லது லக்னத்துக்கு 4ல் சூரியன் உச்சம் அடைஞ்சிருந்தாலும் 2வது குழந்தை தான். லக்னத்துக்கு 7ல் இருந்தால் கடைசி, அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிடையாது. நம்ம என்ன ரூலில் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா, 3ல் செவ்வாய் 3ல் சூரியன் இருந்தால் அடுத்த பிறவி இல்லை, அடுத்த வாரிசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது தப்பு. 3ல் சூரியன் இருந்தால் அதுக்கப்புறம் 4 புள்ள பெற்ற கேஸ்லாம் இருக்குது நிறையா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதிலே இந்த ஒரு பிரசன்னத்துக்கு போன இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. நாங்கள் போய் வெயிட் பண்ணுறோம். முதல்ல ஒரு சின்ன பையனாக வரான் பிச்சை கேட்டு, அதுக்கு அடுத்தது ஒருத்தன் மத்திய வயசில் வரான், 3வது ஒருத்தன் நொண்டி வரான். நான் சொன்னேன் டிரைவர்கிட்ட, இந்த வீட்டில் 2 பையன் இருப்பான், இந்த வீட்டு பொண்ணு வந்து காதல் திருமணம் பண்ணியிருப்பா, இந்த வீட்டில் ஒரு நொண்டி இருப்பான்னு. நான் போகிறேன், 2 பையன், அந்த பொண்ணு வந்து காதல் திருமணம். அந்த பையனுடைய ஃபாதர் வந்து வாத நோயில் அடிபட்டு குச்சி வச்சு நடக்கிறார். அவன் காரை விட்டு இறங்கினோடனே ஓடியாந்து அதை பார்த்துட்டு ஓடியாந்து காலில் விழுந்துட்டான் அந்த பையன். இது எப்படிங்க எடுத்தீங்க அப்படின்னு. சகுனம்தான், சகுனம்தான், வேறு எதுவுமே கிடையாது. சகுனம்தான். சகுனம் தெரிஞ்சால் போதும் நமக்கு. நம்ம வீட்டுக்கு போகிறோம், ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், போனோடனே நம்மளை வந்தவங்களை விட்டுட்டு நம்ம பின்னாடி அவங்களோட சொந்தக்காரவங்க வருவாங்க. அவங்களோடையாந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவன் வீட்டில் கையே நினைக்கப்படாதுன்னு முதல்ல முடிவு பண்ணிடணும். நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம போகிறோம் ஒரு வீட்டுக்கு, அவங்களோட சொந்தக்காரவங்க பின்னாடி வராங்க, நம்மளை விட்டுட்டு அவங்கள போய் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா அந்த வீட்டில் நம்ம கையை நினைக்கக்கூடாது. ஏன் சொல்லுங்கள்? கட்டாயமாக அங்கே சனி செவ்வாய் வேலை செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக அவளுடைய முழங்கால் அடிபட்டிருக்கும் அல்லது அந்த குடும்பத்தில் வந்து ஒருத்தனுக்கு பிளேட் வச்சுருப்பாங்க காலில். இதெல்லாம் சகுனம். கொஞ்சம் ஒரு நாள் 2 நாளில் கட்டாயமாக வரவே வராது இந்த சகுனம்லாம். நீங்கள் அதே மாதிரி இந்த பூர்வம் அப்படி மேலே எம்பி இருக்கும், தூத்தூன்னு எச்சு துப்பி ஒம்பாளத்துக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட பேசுகிறப்ப ஜாக்கிரதையாக பேசணும். நான் சொன்னேன், ஒரு பொண்ணு ஒருத்தி பேசுனா, சார் எனக்கு வந்து கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை சார். நான் இது கூட இது இல்லை, இதே சேலம் தான். எனக்கு ஒரு மெசேஜ், சார் எத்தனை தடவை உங்களுக்கு ட்ரை பண்ணுறது, நீங்கள் வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கடுப்பா.
அதே மெசேஜை 3 தடவை அனுப்பியிருந்தான். நான் ஃபோனை போட்டேன், ஏம்மா 3 கல்யாணம் பண்ணிட்டியா நீன்னு கேட்டேன். எடுத்தோடனே இதான் கேட்டான், உன் பேர் என்ன அதெல்லாம் கேட்கல. 3 கல்யாணம் பண்ணியா, 3 பேரையும் திரட்டி விட்டியான்னு. இது எப்படி சார் யாருமே சொல்ல, நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னுச்சு. நீ 4வது ஆள் தேடிக்கிட்டு இருக்க, அவங்ககிட்டையும் ஒழுங்காக இருக்க மாட்டேன் அப்படின்னா. வை ஃபோனா அப்படின்ட்டான். அவனா அவன் பணத்தை திருப்பி அனுப்புகிறான், நீ முதல்ல வை ஃபோனா அப்படின்னா. அவள் திருப்பி என்ன பண்ணானாக்கா 2000 ரூபா பணம் போட்டு விட்டான். எதுக்காகனா இந்த பாயிண்ட்டை சொன்னேன் அப்படின்னு. இது என்ன பாருங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா அவள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பைத்தியம் 4ஆம் இடத்துல புதன் சனி சந்திரன். எங்கேருந்து விளங்கும்? எப்போ எவ்வளோ குதிரில் நெல் கொட்டுற கதை, நீங்கள் எவ்வளோ கொட்டினாலும் அங்கே நம்பவும் நம்பாது, அடங்கவும் அடங்காது. நான் கேட்டேன், ஆயப்பன் 2 பேரும் அவுட்டான்னு. ஆமாங்க, ஏன்னா 2000 ரூபா பணம் போட்டால, நான் பலன் சொல்லணும்ல. வாத்தியாருக்கு படிச்சிருக்கியா? ஆமாங்க. மேக்ஸ் படிச்சிருக்கியா? ஆமாங்க. டபுள் டிகிரியா? ஆமாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணால் சின்ன பையனாக பண்ணணும், அவளுக்கு 36 வயசு. நான் சொன்னேன், ஒன்றும் வேண்டாம்மா, நின்று வருவானுவோம், கெட் டுகெதர் மாதிரி லைஃப்பை என்ஜாய் பண்ணு, கழட்டி விட்டு அனுப்பிடு, உனக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு, கல்யாணம் மட்டும் பண்ணிடாத. இதுதாங்க பலன் சொன்னேன் நான். இதுக்கு பரிகாரம் அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், பரிகாரம்னா கோயிலில் போய் நின்றுக்கோ, எவன் பத்தினியாக உனக்கு கண்ணுக்கு தெரிகிறாளோ அவள் காலிலெல்லாம் விழுந்து கும்பிடு, ஏன்னா அத்தனை குடும்பத்தை நீ கெடுத்துருவேன். உண்மை தாங்க. என்ன கேட்டிங்கனாக்கா, ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா, ஒரு ஜாதகம் ஒன்று பார்த்தேன், ஒரு அப்பா அம்மா பொண்ணு உட்காந்துருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆன ஆரம்பிச்சது, அரை மணி நேரம் கழித்து திருப்பி அதே ஆவுக்கு வந்துருச்சு. அந்த ஃபாதர்கிட்ட சொன்னேன், இந்த பொண்ணுக்கு மனநோய், ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஜாதகம் காமிக்கலை, நல்லா கவனிச்சிங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பலன் சொல்லி எடுபடாது, இந்த பொண்ணுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆகாது, நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கலாம், வருமானம் வரக்கூடிய இடங்க அப்படின்னு சொல்லி முடித்தோன்னே அப்புறம் அந்த பொண்ணு உள்ளே வந்தோடனே அங்கிள்னு ஆரம்பிச்சிச்சு. நான் கடைசியாக சொன்னேன், செம டென்ஷன் ஆகி சொன்னேன், நீ எழுந்திரிச்சு போனேன், எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னுச்சு. என்னன்னு, என்னுடைய பூர்வ ஜென்மத்தை சொல்லுங்க அப்படின்னுது. உனக்கெல்லாம் சொல்ல முடியாது, கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவோம், உனக்கு சொல்ல மாட்டேன், எழுந்திரிச்சு போன்ட்டேன். அது மாப்பிள்ளை எப்படி வேணும்னு கேட்குதுங்க. பரமஹம்சர் மாதிரி வேணுமா மாப்பிள்ளை? ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம பரிகாரமும் சொல்ல முடியாது. அவர் பணம் கேட்டார், எவ்வளோங்க ஃபீஸ் அப்படின்னாரு. அந்த பொண்ணு சொன்னிச்சு, அப்பா நீ தான் நிறையா வாங்குறீல்ல, சாமிக்கு நிறையா கொடு அப்படின்னுச்சு. எனக்கு பாவமாகவும் இருக்குது, ஒரு இதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கஷ்டமாகவும் இருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பேசுகிறது கொள்வது எல்லாமே ஒரு ஜாதகமும் ஒரு படிப்பனையாக இருக்குது. ஒரு ஜாதகம், ஒரே ஜாதகம், ஒரே தேதி, ஒரே நேரம், 3 ஜாதகம் வந்ததுங்க எனக்கு. 3 ஊரில் இருந்து. ஒன்று கோபிச்செட்டிப்பாளையம், ஒன்று ஊட்டியில் பிறந்தது ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெட்ராஸு. 3 விதமாக இருக்குது, திரிகோணம் மாதிரி இருக்குது. 3 பொம்பளை பிள்ளைங்க, 3 காதல் திருமணம், 3 காதல் தோல்வி. நல்லா புரிஞ்சுங்க. லக்னத்துக்கு 2 கூடயும் 11க்கு போயிட்டு வைங்க, அவசரமாக கல்யாணம் பண்ணுவாங்க. 9 கூடயும் போய் 11ல் 12ல் தொடர்பாயிட்டுன்னு வைங்க, ஒரு கல்யாணத்துக்கு மேற்பட்ட கல்யாணம், 2 கல்யாணத்துக்கு மேற்பட்ட கல்யாணம். 12ஆம் இடம் தொடர்பு, 11 12. இங்கே 7 11 வேலை செய்யாது எல்லாருக்கும். 2 கல்யாணம் பண்ணலாம் வேலை செய்யாது. 11ல் போய் லக்னாதிபதி 11க்கு போயிட்டுன்னு வைங்க, அவன் ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பல கை பார்த்தவன், கோடீஸ்வரன். 11ல் போய் சூரியன் ராகு நின்றுதுன்னு வைங்க, லக்னத்துக்கு 11ல், அவனை ஏன்னு கூட நீங்கள் அவங்களால கேள்வி கேட்க முடியாது. தனித்த சூரியன் ராகு இருந்ததுன்னா ஜாக்கிரதையாக பொண்ணு கொடுக்கணும் அந்த பையனுக்கு. வாங்குற உத அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அவ்வளோதான். எங்கே போனாலும் ராஜாவாக இருக்கீங்கல்ல, யாரையும் கேள்வி கேட்க முடியலல்ல, உங்கள்கிட்ட எதிர்த்து பேச முடியுதா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தனுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் கிடக்கூடாதுங்க. 5ஆம் இடம் கிடக்கூடாது. 5ஆம் அதிபதி எங்கே வேணாலும் போகலாம், தப்பு கிடையாது. 5ஆம் இடம் கிடக்கூடாது, அவனுடைய தரத்தை சொல்லும் அப்படியே. லக்னத்துக்கு அதே மாதிரி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல யாருக்குமே தனித்த கிரகம் நிற்கக்கூடாது. எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, 7ல் தனித்த கிரகம் நிற்கவே கூடாது. அவனுடைய திருமண வாழ்க்கையில் பெரிய கேள்விக்குறி உண்டு, எங்கே போனாலும் கேள்விக்குறி உண்டு. அதே மாதிரி பாருங்களேன், லக்னத்துக்கு 4ல் போய் சனி நின்றுதுன்னு வைங்க, அவன் வீடு பூரா இப்படி இருக்கும், ஒன்று கீழே விரிஞ்சிருக்கும் இல்லை மேலே விரிஞ்சிருக்கும்.
உட்கார்ந்த பொம்னாட்டி எழுந்திருக்க முடியாது அந்த குடும்பத்தில். கீழே உட்காந்தானா எழுந்திருக்க முடியாது. நீங்கள் போங்க, ஒரு வீட்டுக்குள்ளார போகிறீங்க, ஜாதகம் பார்க்குறதுக்கோ எதுக்கோ நீங்கள் போகிறீங்க, அந்த வீட்டு பொம்பளை எழுந்திருக்க முடியாமல் இருந்தான்னு வச்சுங்களேன், நீங்கள் கேளுங்க, இந்த வீட்டில் வாரிசு இருக்கான்னு முதல்ல கேளுங்க, ஆண் வாரிசு இருக்கான்னு கேளுங்க. அதுக்கு வாய்ப்பு கிடையாது. சகுனம். அவங்க நகை வேணா போட்டிருக்கலாம், பவுன் வச்சுருக்கலாம், ₹1,00,000 கொடுக்கலாம், நமக்கு அதுக்கு அடுத்த பிரச்சனை. நிமித்தம் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது மாதிரி தான், இந்த நெய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா வெண்ணெய் வாங்கி காய்ச்சி சொல்லி போட சொல்லுங்கள். இல்லையா நல்லெண்ணெய் இல்லைன்னா கடுகெண்ணெயை போட சொல்லுங்கள். வேறு என்ன, இந்த விளக்குக்கு ஊற்றுற எண்ணெயெல்லாம் வேணாம். அதை நான் போய் ஒரு கம்பெனிலே பார்த்துட்டு வந்துட்டேன். அது இந்த பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் பலகாரம் சுட்டு அந்த எண்ணெயை வாங்கி கொண்டு போய் கெமிக்கலை போட்டு ரீஃபண்ட் பண்ணி திருப்பி அனுப்புகிறானுவோம். ஒரு கம்பெனி வாஸ்து போயிருந்தானே, அவன் வேலையை தான் ஃபுல்லாக பெரிய பெரிய ஹோட்டலில் பலகாரம் பண்ணுற எண்ணெயை பூரா வாங்கி அதை ஒரு கெமிக்கலை போட்டு திருப்பி ஸ்டிக்கரை ஒட்டி அனுப்புகிறான் விளக்குக்கு வர எண்ணெய். ஆனால் விளக்குக்கு வர எண்ணெய்னு ஒரு எண்ணெய் இருக்குது கேரளாவில், மரவெட்டி ஆயில்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் இப்போ வர்றதில்லை. அந்த எண்ணெய் நீங்கள் நாக்கில் தொட்டிங்கன்னா கொமட்டும். இந்த எண்ணெய் தலை சுத்த தான் வரும். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அவனுக்கு எப்படிப்பட்ட மனைவி பாருங்க. அவன் சாப்பிடுன்னு கெஞ்சுன்னு கெஞ்சினான். போய் உட்காந்து தோசையை சுட்டு வாயில் கொண்டு வந்து வச்சுது. புட்டு வாயில் வச்சேன், பரட்டிக்கிட்டு வந்துட்டு என்னன்னா என்னை பார்த்த ஆர்வ கோளாறுலாம் நல்லெண்ணெய்க்கு பதிலாக அந்த விளக்குக்கு போடுற எண்ணெயில் தோசையை ஊற்றிட்டான். நான் சொன்னேன், தயவுசெய்து என்னை கூப்பிடாதடா சாமி, ஆளை விடு அப்படின்னேன். இதெல்லாம் நடக்கும். நான் சொன்னேன், அதுக்கு சகுனம் என்ன தெரியுங்களா சொன்னேன், உன்னுடைய கால் பாதிக்கும் கவனம்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் போயிட்டு வந்தேன். விரலை கட் பண்ணிட்டாங்க. சிம்பிள். சாப்பாடு சமைக்கிறீங்களா வீட்டில் பொம்பளைங்க, வீட்டுக்கு யாராவது வராங்களா, என் பையனுக்கு வேணும், என் புருஷனுக்கு வேணும், அப்படிலாம் பண்ணாதீங்க. வரவங்களுக்கு நிறமாக சாப்பாடு போடுங்க. அதை விட புண்ணியம் 1000 கோயிலுக்கு போயிட்டு வந்த புண்ணியம் அது. நிறக்க போடுங்க, மனசார போடுங்க, நிறையா கிடைக்கும். நமக்கு 10 ரூபா செலவு பண்ணால் 1000 ரூபா கிடைக்கும். நான் நிறைய பேர்கிட்ட பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் சொல்லுவேன், செய்கிறியா எங்களை மாதிரி ஜோசியக்காரனுக்கு செய்யா நிறையா, நீ கோயிலுக்கு போய் அன்னதானம் போடாத, எங்களுக்கு செய்ய. ஏன்னா 10 பேர் தலையெழுத்தை படிக்கிறவங்க நாங்கள், எங்களுக்கு செய்ய, நல்லா செய்ய, உனக்கு இன்னும் நல்லா வருவா அப்படிப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தசை நடக்குது, ராகு தசை நடக்குதுன்னா உடனே காளஹஸ்தி போங்க, செவ்வாய் தசை நடக்குதா உடனே முருகனுக்கு போங்க, திருச்செந்தூர் போங்க, பழனி போங்க. அதெல்லாம் இல்லை. அது எது அடிக்கணுமா எதுக்கணுமா நடக்கணுமா, இந்த விஷயம் நடக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். இந்த கிரகம் இன்னாருக்கு வேலை செய்யுமா செய்யாதா. ஒருத்தன் ரிஷபலக்கணம் இருக்கான், 7-12 கூடிய செவ்வாய் போய் உச்சமாக இருக்குது, ஹோட்டல் தொழிலில் பிரபலமாக இருப்பான், இல்லைனா ரியல் எஸ்டேட்டில் பிரபலமாக இருப்பான். அவனுக்கு 2 மனைவி இருக்கும், 2வது மனைவி கிட்ட தான் அவன் குடும்பம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதெல்லாமே அப்படியே எடுக்கணும் ரூலில். அப்போ அப்போ செவ்வாய் நீசம் அடைஞ்சாலும் இதே கதை தான். சரி, அப்போ அவனுடைய மரண வாழ்க்கையில் எப்படி இருக்கும், காலபுருஷத்துக்கு 9ஆம் இடம், 9ஆம் இடத்துல காலபுருஷத்துக்கு முதல் அதிபதி போய் உச்சமடையக்கூடாது. மரண காலத்தில் கடங்காரன் ஆகி சாவுவான். கோடீஸ்வரன் சிறைவாசத்தையாவது தொட்டு பத்துருவான். ஏன் சொல்லுங்கள், அந்த இடத்துல என்ன ஆகும்? காலபுருஷத்துக்கு 1ஆம் அதிபதியான செவ்வாய் 1-8 குடையவன் காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம், 10ஆம் இடத்துல உச்சமடையக்கூடாது. உச்சமடைஞ்சதுன்னா முதல் மனைவியோட அவன் வாழ்க்கை போகாது, 2வது மனைவியோட போகும். கோடீஸ்வரனாக இருப்பான், சாகும்பொழுது கடங்காரனாக இருப்பான். பெரும்பாலும் ஜாதகம் நான் பார்த்துட்டேன், அங்கே ஆண் வாரிசு இல்லை. என்னடா இல்லை அப்படின்னாக்கா, அந்த செவ்வாய் சந்திரன் வீட்டை பார்த்துடுது, 4-10 தொடர்பாயிடுது. அது இன்னொரு காம்பினேஷன்லாம் ரொம்ப நிறைய நடுவில் 2-3 கிளாஸ்லாம் 2-3 பேர் என்கிட்ட சொன்னாங்க, நான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன் அங்கே பண்ணேன்னு. ஐயா கிளாஸ்லாம் கிடையாது அந்த மாதிரி. புணர்ப்பு தோஷம்னா அதுக்கு மீனிங்கே வேறு மாதிரி வச்சு சொல்லி கொடுக்குறாங்கண்ணா. புணர்ப்பு தோஷங்கிறது என்னென்ன, தோஷம்னா என்னங்கிறது தெரியல. ஒரு காமத்தின் பெயரை வந்து அந்த காலத்தில் வந்து ஜோசியர் என்ன பண்ணிட்டாங்க, தோஷம்ங்கிற பெயரை மருவி சொல்லிட்டான். அந்த தோஷம் எதுக்கு, திருமணத்துக்கு மட்டும்தான், நடைமுறை வாழ்க்கைக்கு கிடையாது. ராகுக்கு எது தோஷம்னு கிடையாது.
புணர்ப்பு தோஷம்னு கிடையாது. யோகத்தை சொல்லலாம் ஆயுளுக்கும், ஒருத்தன் ஜாதகத்தில் தோஷத்தை சொல்லக்கூடாது. இதை வந்து தோஷம்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பாருங்கள், நிறையா ஜாதகம் திருமண வாழ்க்கையில் கேள்விக்குறி இருந்ததுனாக்கா 1, 2, 6, 7, 8 சூரியன் இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அப்ளை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அதே காம்பினேஷனில் தூக்கி போடுங்க. இந்த லக்னம் 6, 8 போகுது, சந்திரன் 6, 8 போகிறது, இதெல்லாம் மேட்ரு கிடையாது. மெயின் மேட்ரு 4 கிரகம் நல்லா நிற்கணும். ஒன்று சூரியன், இன்னொன்று செவ்வாய், இன்னொன்று ராகுகேது. திருமண வாழ்க்கை ஜெயிச்சிடலாம். மனைவியை கொண்டு அவனுக்கு யோகமா ஆரோகணமாக இருக்குமா அவரோகணமாக இருக்குமா? அண்ணாந்து பார்த்தா 1000 ஓட்டை, இன்னைக்கு கோடீஸ்வரன். ஒருத்தனால 2 பேர் இல்லை, எல்லாம் இருக்காங்க. ரஜ்ஜி பொருத்தம் கிடையாதுங்க அந்த ஜாதகத்துக்கு. ரஜ்ஜி கிடையாது. மாயவரத்தில் பெரிய கோடீஸ்வரன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் இந்த இடம் கேட்டிருக்கேன் அவன்கிட்ட. எங்கள் குரூப்லாம் வராங்க ஐயா, நீ வந்து வரவங்களுக்கு ரூம் செலவு பண்ணி விடு அப்படின்னா. செஞ்சுருவாண்ணா அப்படின்னா. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம சொன்னோம்னா ஒருத்தர் ஜாதகம் நம்மள்ட்ட பார்த்துட்டாங்கன்னா திரும்பி நம்மள்ட்ட வரணும். இது நடந்துருச்சுன்னு வரணும், இந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு வரணும். இல்லைன்னா நம்ம ஜாதகங்கிறது சொல்கிறது பொய்யா போயிடும். இந்த இடத்துல பிரசன்னம் சொன்னாலும் சரி, ஜாதகம் சொன்னாலும் சரி. இப்போ பிரசன்னத்துக்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் கேட்குறாங்க, ஃபோனில் சொல்ல முடியுமான்னு. நான் சொல்லுவேன், கையெடுத்து கும்பிட்றேன் ஐயா, ஃபோனில் பிரசன்னம் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு கேள்வி தான் சொல்லலாம், அதிகபட்சம் 2 கேள்வி சொல்லலாம். ஃபோனில் சொல்கிறேன்னு சொல்கிறது எல்லாமே ஃபேக்கு. அதே மாதிரி பிரசன்னம் படிக்கிறேன்பாங்க. என்னால் 3 நாள் கிளாஸு 10 நாள் கிளாஸ்லாம் பண்ண முடியாது. குறைச்சலாக ஒரு 6 மாதமாவது கிளாஸ் படித்தாதான் பிரசன்னம் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கும். உண்மை தான். ஆனால் எல்லாரும் ஆர்வ கோளாறுல வராங்க. ஆனால் இப்போ நான் நினச்சாக்கா கிளாஸ் போட்டு பண்ணலாம், அதுக்கு நமக்கு வேண்டாம். நான் சொல்லுவேன், ஒரு 2 அம்மா வந்துச்சு, நான் சொன்னேன் தங்கப்பாண்டி ஐயான்னு கிளாஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் கிளாஸில் அட்டன் பண்ணு, ஒரு 10 கிளாஸ் அட்டன் பண்ணு, 10 போர்ஷன் எடுப்பார், 10 கிளாஸும் அட்டன் பண்ணு, அதுக்கப்புறம் என்கிட்ட வா நான் சொல்லித்தரேன் அப்படின்னா. ஏன் சொல்லுங்கள்? காரகம் தெரியாது. காரகம் தெரியுதா? முதல்ல பாவகம்னா என்னன்னு தெரியல. ஒரு ஜோசியருக்கு முதல்ல காரகம் பாவகம் தெரியணும். தெரியாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு திதி, இப்போ அண்ணா இருக்கார், பவளம் அண்ணா இருக்கார், ஒரு திதியை பற்றி முதல்ல இந்த திதியில் இந்த வேலை செஞ்சால் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணணும். திரையோதசி திதி ஆகாத திதி, 13வது திதி. ஆனால் அந்த திரையோதசி திதியெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. உண்மையா இல்லையாண்ணா? அதில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் அதில் வளையகாப்பு பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, வளையகாப்பு பண்ணக்கூடாது. ஒரு முகூர்த்தம் எழுதக்கூடாது, முகூர்த்தம் எழுதக்கூடாது. அப்போ பஞ்சமி திதி நல்ல திதியா? உன்னுடைய கர்மாவை தொலைக்கணும், ஒரு யாகம் பண்ணணும், ஒரு விஷயத்தை இதோட முடிச்சு விடணும். ஒருத்தன் சொல்கிறான், உனக்கு வந்து பித்ரு தோஷம் இருக்குது, திலகோமம் பண்ணுன்னு சொல்லிடுறாங்க, சத்ரு சம்ஹாரம் பண்ணுங்கிறாங்க. போய் பஞ்சமியில் அடிங்க, அடித்து நவுத்தம். அது கிளியர் ஆகுமாண்ணா? பாருங்க, ஒன்றும் கிடையாதுங்க. 27 அண்ணன் பேசுவார், அடுத்தது 27 நித்தியநாம யோகம்னு பேசுவார். அவர் கூட ரூமில் படுத்து அதை கொஞ்சம் ஆய்வு பண்ண ஆரம்பித்தேன். 27 நட்சத்திரம், உங்களுடைய யோகம் என்ன யோகம் வருதோ அதுக்குண்டான நட்சத்திரத்தை அப்ளை பண்ணி அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலனை எடுத்தீங்கன்னா அந்த யோகம் எப்படி வேலை செய்யும், உங்களுக்கு அது பொருந்தி வருமா வராதான்னு பாருங்கள். ஒருத்தன் ரிஷபலக்கணமாக இருப்பான், 4 கூடிய பாதகாதிபதி சூரியன் யோகியாக வருவார். சில பேருக்கு இது என்னடா லக்னத்துக்கும் ராசிக்கும் சம்பந்தம் இல்லாத கிரகம் யோகாதிபதியாக வராரு, எப்படி வரும் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பொருள் விற்கிறான் பார்த்தீங்களா, தனக்கே தாலி செஞ்சாலும் காப்போன்னு திருடுவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் குடும்பத்திலே ஒரு பொருள் வாங்கினா கூட அதில் 10 ரூபா எடுத்துருவான். எடுத்து பாருங்க, 4ஆம் இடத்து சூரியனு. அவன் பையில 100 ரூபா பணம் இருக்கா இல்லையான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. திதி வந்து எதுக்கு அப்ளை பண்ணணும்? கர்மாவுக்கும் சுபத்துக்கும் தான் அப்ளை பண்ணணும். இந்தந்த சுபத்துக்கு இந்தந்த திதி. அப்போ யோகம் எல்லாத்துக்கும் வேலை செய்யுமானாக்கா எல்லாத்துக்கும் வேலை செய்யும். ஒருத்தன் வந்து மிதுன லக்னத்தில் பிறந்துடுறான், 7-10 கூடிய குரு ஆகாது, வியாழக்கிழமை ஆகாது. ஆனால் அவனுடைய யோகத்துடைய நட்சத்திரம் வந்து குருவோடைய நட்சத்திரமாக வருது. அப்போ என்ன பண்ணுவீங்க?
என்ன செய்யணும்? சாமியார் மாதிரி இருக்கிறவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாலே நமக்கு வந்துடும் யோகம். கும்பிடுவோமா யாராவது? ஈகோ. நாங்களே போகிறோம் ஒரு இடத்துக்கு, ஜோசியக்காரன் வந்துட்டாங்க அம்மானுங்க. எப்படி? எதுக்க பார்க்குறப்ப சாமி, இந்த பக்கம் போனோம்னா ஜோசியக்காரன். இதுதான் வார்த்தை வாயில். அப்போ அந்த கர்மாவை அவன் வாங்குறான். யார்? நம்ம கர்மாவை தொலைக்கிறோம். அப்போ ஜோதிடர்கள் எல்லாருமே ஒரு சில விஷயங்களை நல்லா தெளிவாகவும் ஆழமாகவும் படிக்கணும். பார்க்குறது ஒரு ஜாதகத்தை கொண்டு இதுதான் பலன்னு முடிவுக்கு வரவே வராதிங்க தயவுசெய்து. பலன்கள் மாறி போய்கிட்டே இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய்கிட்டே இருக்கும். இப்போ சொன்னது மாதிரி ஒரு நாளில் 9 கிரகமும் மாறி 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 வருது, சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய பலாபலன்களும் மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். அது எந்த மெத்தடில் நீங்கள் போனாலும் சரி, ஆனால் சேர்கிற இடம் ஒரு இடம் தான். பலன் சொல்கிறது பல விதமாக சொல்லலாம், ஆனால் யாருடைய பலன் ஜெயிக்குது ஜெயிக்கலை இதுதான் இங்கே வேணும். அதில் குறிப்பாக எல்லாரும் பார்த்துங்க, சரிங்களா? நன்றி ஐயா. மிக அற்புதமான முறையில் இந்த பிரசனத்தினுடைய சூட்சும தலைப்பில் டக்குன்னு யாராக இருந்தால் இந்த வீடியோவில் பதிவில் பார்த்துட்டு கூட 10 பேர் பலன் சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக எளிமையாக சொல்லிக் கொடுத்த ஐயா அவர்களுக்கு மதிப்பிற்குரிய தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள். ஐயா வாங்கய்யா.